ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது பிரபல இசை பாடகி, அதாவது பின்னணி பாடகியாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாம்பவானாக விளங்கியிருந்த ஜானகி அவர்கள் தன்னுடைய 83வது வயதில் பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்வு காரணமாகவும் உடல் உபாதை காரணமாகவும் வந்து காலமாகியிருந்தாங்க. ஜூலை மாதம் 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு 7:30 மணி அளவில் வந்து அவங்களுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து உயிரிழந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திரை உலகத்திலையும் வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சியாகவே பார்க்கப்பட்டதுங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து கணவரை இழந்த நிலையில் சிறிது காலத்திற்கு முன்பாக தன்னுடைய ஒரே மகனையும் வந்து அவங்க இழந்திருக்காங்க. தனிமையில் வாடியிருந்த அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தனிமையிலே வந்து தன்னுடைய வாழ்க்கையையும் வந்து கழித்திருந்தாங்க. ஒரு 2 வருடத்திற்கு முன்பாகவே பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, கச்சேரியில் கலந்து கொள்வது, பாடல் பாடுறதுல இருந்து அவங்க ஓய்வு பெற்றதாக அறிவித்திருந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மைசூரில் செட்டில் ஆக்கியிருந்தாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்திகள் இருக்காங்க. விவாகரத்தான மனைவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்திகள் இருக்கிறாங்க. அந்த 2 பேத்திகள் மீது அவங்க வந்து அளவு கடந்த அன்பு செலுத்தி இருந்த நிலையில் பார்க்கும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா திடீரென மரணித்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவங்களுடைய இறுதி சடங்குல ஆண் வாரிசு யாரும் இல்லாத காரணத்தினால பேத்திகளே வந்து அவங்களுக்கான இறுதி மரியாதையையும் இறுதி சடங்குல செய்யக்கூடிய அனைத்து சடங்கையும் வந்து செய்திருக்கிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறதுங்க. இது குறித்து தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜானகி அவர்கள் வந்து காலமானதை அடுத்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண் வாரிசு ஒரே மகனும் இறந்துட்டாங்க. பேரன் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் 2 பேத்திகள் மட்டுமே இருக்காங்க. அவங்களுடைய இறுதி சடங்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேத்திகளே வந்து அனைத்து வித காரியங்களையும் செய்திருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அவங்களுடைய உடல் பார்த்தீங்க அப்படின்னா முழு அரசு மரியாதையுடன் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கேல் அப்படின்னா இசை பேரரசி அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகி ஜானகி பார்த்தீங்க அப்படின்னா உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வு காரணமாக வந்து நேற்று இரவு வந்து 7:30 மணி அளவில் மைசூரில் காலமாக்கியிருந்தாங்க. அவங்களுடைய இறுதி சடங்கு இன்று மாலை மைசூரில் கர்நாடக அரசு மரியாதையுடன் நடக்குதுங்க. கடந்த 1938 ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் மாவட்டம் பல்லப்பட்லா அப்படின்ற ஊரில் தெலுங்கு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ராமமூர்த்தி சத்யவதி தம்பதியின் மகளாக பிறந்த ஜானகி சிறு வயதிலேயே பாடத் தொடங்கிட்டாங்க. 3 வயது முதல் 10 வயது வரைக்கும் இசை கற்றிருந்தாங்க. முதல் மேடை நிகழ்ச்சியிலேயே பாடிய போது அவங்களுக்கு வயது 9. நாதஸ்வர மேதை பைடிசாமி அப்படிங்கிறவங்க முறைப்படி இசை பயிற்சி பெற்றிருந்தாங்க. வி சந்திரசேகர் நடத்திய மேடை நாடக இடைவெளிகள்லையும் ஜானகி முதல் முறையாக பாடியும் இருந்தாங்க. 1956 அகில இந்திய வானொலி நடத்திய பாட்டு போட்டியில் பங்கேற்று 2வது பரிசு பெற்ற அவங்க பிறகு சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த அடிப்படையில் பாடகியாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. 1957 வெளியான விதியின் விளையாட்டு அப்படின்ற படத்தில் பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடலின் மூலமா பின்னணி பாடகியாகவும் அறிமுகமான ஜானகி இந்த பாடல் வெளியான மறுநாளே தெலுங்குல எம்எல்ஏ அப்படின்ற படத்துல நியாசா அடியார் அப்படின்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடியிருந்தாங்க. இதையடுத்து அவங்களுக்கு நிறைய படங்களில் பாடக்கூடிய வாய்ப்பு தேடி வந்தது. முதல் ஆண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா 6 மொழிகளில் வந்து 100 பாடல்களை பாடி முடித்த ஜானகி கடந்த 1957 இருந்து தமிழ் மொழியில் பாடவும் தொடங்கியிருந்தாங்க. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, சிங்களம், வங்காளம், சமஸ்கிருதம், ஒடியா, குஜராத்தி, ஆங்கிலம்,
கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், ஜப்பான், ஜெர்மன், படுகா, பஞ்சாபி உள்பட இன்னும் சில மொழிகள்லையும் அவங்க பாடியிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடிய ஒரே பாடகி அப்படின்ற பெருமை பெற்ற அவங்க இது ஒரு பெரிய சாதனை கிடையாது அப்படின்னு தன்னடக்கத்துடன் குறிப்பிட்டிருந்தாங்க. கடந்த 1992 இலங்கையில் நடந்த ஒரு விழாவில் அவங்களுக்கு ஞானகான சரஸ்வதி அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டிருந்தது. தமிழ், தெலுங்கு ஆகிய மொழியில அவங்களுக்கு பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியும் இருந்தாங்க. மௌன போராட்டம் அப்படின்ற தெலுங்கு படத்துக்கு முதல்ல அவங்க இசையும் அமைத்திருந்தாங்க. பல்வேறு மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கக்கூடிய எஸ் ஜானகி நிறைய பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியும் இருக்காங்க. மேலும் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதுகளை 4 முறையும் பெற்றிருந்தாங்க. கடந்த 2014 வெளியான வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற படத்துல நடிகர் தனுஷுடன் இணைந்து அம்மா அம்மா என்ற பாடலை பாடிய எஸ் ஜானகி தொடர்ந்து பேபி அப்படின்ற படத்திலையும் பாடினாங்க. திருநாள் அப்படின்ற படத்திலையும் காந்த் தேவா இசையில தந்தையும் யாரோ தாயும் யாரோ அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 1986 தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருது, கடந்த 2002 கேரள அரசு வழங்கிய சிறப்பு விருது மற்றும் 4 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது பெற்றிருக்கக்கூடிய எஸ் ஜானகி பத்மபூஷன் விருது வாங்க மறுத்துவிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது கடந்த 2013 தனக்கு கொடுப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்திருந்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்த அவங்க இந்த விருது தனது 55 ஆண்டுகால அனுபவத்துக்கு மிகவும் தாமதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருந்தாங்க. அவரது கருத்து அப்போது பரபரப்பாகவே பேசப்பட்டது. கடந்த 1980 மலையாள படத்துக்கும் கடந்த 1984 தெலுங்கு படத்துக்கும் தேசிய விருது பெற்றிருக்கக்கூடிய எஸ் ஜானகி 14 முறை கேரள அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும், 7 முறை தமிழக அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும், 10 முறை ஆந்திர அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும் பெற்றிருந்தாங்க. கடந்த 1976 பாரதி ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையமைத்த 16 வயது நிலை என்ற படத்தில் பாடியிருந்த செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே கடந்த 1980 ஒப்போல் போன்ற என்ற படத்துல பாடியிருந்த 8 மன்னார் பழத்தி, கடந்த 1984 சித்தாரா என்ற படத்துல பாடியிருந்த வெண்ணெல்லோ கோடாரி அந்தம், கடந்த 1992 தேவர் மகன் அப்படின்ற படத்துல பாடியிருந்த இஞ்சி இடுப்பழகா ஆகிய பாடல்களுக்காக எஸ் ஜானகி தேசிய விருதம் பெற்றிருந்தாங்க. இது தவிர 1962 எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசையில வெளியான கொஞ்சம் சலங்கை அப்படின்ற படத்துல இடம்பெற்ற சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் தமிழ் பட உலகத்துல எஸ் ஜானகியின் முதல் வெற்றி பாடலாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஜானகியின் கணவர் ராம் பிரசாத் காலமாகிவிட்டார். தன்னுடைய மகன் முரளி கிருஷ்ணாவுடன் சென்னையில் வசித்து வந்த எஸ் ஜானகி இனிமே சினிமாவில் பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு இசை நிகழ்ச்சியில அறிவித்துவிட்டு ஹைதராபாத்துக்கு ஓய்வெடுக்க போயிருந்தாங்களாம். அவருடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணா திரைப்படங்கள்ல பாடல அப்படின்னாலும் தெலுங்குல சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரு உடல்நல குறைவு காரணமா கடந்த ஜனவரி 22 மரணமடைந்தார். இதனால எஸ் ஜானகி மிகவும் கவலையுடன் காணப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 11 அவங்க வந்து காலமாகியிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். எஸ் ஜானகியினுடைய கடைசி பாடல் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த அவருடைய கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேத்திகள் மட்டுமே அவங்க இறுதி சடங்கிற்கான அத்தனை சடங்குகள்லையும் பங்கேற்று எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது.